நீ சும்மாரு, இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை. நிறுத்துடா, என்னடா பேசுறே? இங்க பார், அன்னைக்கு அண்ணனுக்காக ஏன் கம்பெனில நான் சத்தமே அடிச்சேன். இன்னைக்கு உனக்காக நான் உண்மையிலே செத்துறேன். அதுக்கு அப்புறம் என்ன இப்படி தொலைங்கடா. விடா. மா, நில்லுமா. மா, நான் போகல. என்னதான் நடந்து சொல்லி தொலைய. சொல்லுமா. யாருங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்கய்யா, வாங்க. ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நீங்க செய்த உதவினாலதான் இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சது. என்னங்க விஷயம்? எங்க பரம்பரையிலேயே எங்க வீட்டு பொண்ணுங்க யாரும் படிதான் போனதில்லை. இப்போ அது நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? இன்னைக்கு என் பொண்ணால தலைகுனிற அளவுக்கு வந்துட்டேமா. ஐயா, அது இன்னைக்கு என் குடும்ப கௌரவத்தையே அவமானப்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. எனக்கு குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். என் பொண்ணை அவங்க பையன் கல்யாணம் பண்ணா என் குடும்ப கௌரவம் போயிடும். எங்க வீட்டுல உள்ள எல்லா உசுரும் போயிடும். என் குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. உதவி செய்த நீங்க போய் என் கால்ல ஏன் பிள்ளையால உங்க வீட்டுல இருக்கிற உசுறு எதுவும் போவாதுங்கய்யா. நிரந்தரமான தொழில் இல்ல, நிரந்தரமான வருமானமும் இல்ல. இவங்களை நம்பி யாரையா பொண்ணு கொடுப்பா? நடக்கிறது நடக்கட்டும். என் பிள்ளைய நான் பாத்துக்கிறையா? இருந்து கொண்டும் இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. கவலையே படாதீங்க. உங்க 2 பிள்ளைங்க கல்யாணத்தையும் நானே எல்லா செலவையும் செஞ்சு நடத்தி வைக்கிறேன். சின்ன பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் வரேம்மா. உங்க அப்பா இறந்து இந்த வீட்டு சொத்துல அவ்வளவு பிரச்சனை இருந்தது. நான் போய் உதவின்னு கேட்டப்போ எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் எதுவுமே எதிர்பார்க்காம இந்த பிரச்சனையை நியாயமா முடிச்சு கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த மனுஷன் இந்த உதவி செய்யலன்னா உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் தெருவில் மாமா, வள்ளியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா? இல்ல மாமா, வள்ளி எங்க தேடியும் கிடைக்கல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இங்க தேடி பார்க்கிறேன். மத்தவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். இந்த பிரச்சனையில பிரசவத்துக்கு போன கல்யாணி கூட நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கல்யாணம் எப்படி இருக்கா மாப்பிள்ள? கல்யாணம் நல்லா இருக்கா மாமா? அப்பா எப்படி இருக்காரு? ஆனா அப்பா தைரியமா தான் இருக்காரு மாமா. சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இங்க தேடி பார்க்கிறேன். மாமா, சரி மாமா.
தேடுறது? டேய் டேய், என்னடா தைரியமாடுறா. வா, அம்மா கூப்பிடுது, வா. ரோஹித், இவாடா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரியாடா? ஆமா அங்கிள். இந்த போன் எடுத்துட்டு போய் வலியத்தை கிட்ட கொடுப்பியா? சரி மறக்காம கொடுத்துடணும்டா. யாருக்கும் சொல்லக்கூடாது, மறக்காம கொடுத்துடணும்டா. ஓகே அங்கிள். சரி, பார்த்து போனோம்ப்பா. அத்தை போடா. வள்ளி, உன்னை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்ண வள்ளி. ஆனா நீ கேட்கவே இல்லை. என்னாச்சுன்னா, அன்னைக்கு நானும் உன்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னா திரும்பி என் பழைய வழியா என்கிட்டயே வந்துடும் வள்ளி. அத்தை ரோஹித், இங்க வா. அத்தை சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற? ஆமா அத்தை. நான் சொல்றதை செய்வியா? சரி அத்தை. வாங்க. என்ன பாக்கெட்ல? ஒண்ணும் இல்ல தாத்தா. அது வந்து அத்தை வா. வேணாம் தாத்தா. இது யாருதுடா மொபைலு? எவ்வளவு சொன்னா நான் அன்னைக்கு என் வீட்டுல பந்தல் போட்டு அசிங்கப்படுத்தினேன். அதையும் மீறி அதையெல்லாம் மறந்து நான் உன்னை காதலிச்சேன். வளகா பண்ணிக்கு நம்ம விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு கேவலப்பட்டு என் குடும்பம் பாதி செத்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை நம்பினேன். நினைச்சு பாருடா, நீ கூப்பிட்டேன்னு நான் கோயிலுக்கு வந்தேன். அன்னைக்கு நீ வராம நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரில்ல. போ, வேற எவ்வளவு ஒருத்தி கிடைப்பா உனக்கு. அவகிட்ட வச்சுக்க உன் ஆட்டத்தை. என்னை விட்டு இனிமே இந்த வள்ளி நாச்சி பண்ண மட்டும்தான் இருப்பா. வெரி குட். அப்பாடா, போடா போடா, போய் கொடு. அப்பா, நான் கடைக்கு போயிட்டு வரேன்பா. மாமா வர மாமா. வந்து எப்படி இருந்த விஷயம் எப்படி பொசுக்குன்னு போச்சு பாத்தீங்கல்ல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நிறைய சொல்லணும். அட விடுங்க சம்பந்தி, உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்குன்னா அது எனக்கும் பெருமை தானே. எதுக்கு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு மட்டும் நீங்க தகவலை சொல்லலேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் என் நிலைமை நினைச்சு பாருங்க. உங்க நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா, அப்படி என்னத்த சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க? நீங்க வேற அன்னைக்கு மட்டும் வெக்கத்தை பார்க்காம அந்த பொம்பளை காலில் போய் விழலேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் என் மக காலத்துல தாலி ஏறி இருக்கும்ல. அப்ப இல்லாத வீட்லயும் பிள்ளைய ஒழுங்கா தான் வளர்த்துருக்கா. அன்னைக்கு என் மக காலில் விழுந்திருந்தா கூட என் பேச்ச கேட்டிருக்க மாட்டால. இப்படி ஒரு கேடு கட்ட பிள்ளைய பெற்றதுக்கு எனக்கே அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம வீட்டு கழுத படிதாண்டி போச்சுன்னா நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? லவ் பண்றாளாம் இந்த நாச்சிய பெயாரு. நான் என்னை பார்க்க
இங்கேயே வர ஆரம்பிச்சாளா? வாரம் வந்து கவனிச்சிடும் உங்களுக்கு. போட்ட பொருள் அப்படியே இருக்கு. எங்க போனவன்? அழாத வள்ளி, அண்ணா வந்துட்டான். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா? எப்படி இங்க வந்துதான் நானும் வரட்டு வரட்டு. வெற்றி, அந்த நாய் திரும்பவும் சொந்தக்காரோட ஓடி போச்சாப்டா. என் மானம் போறதுக்குள்ள தேடி பிடிக்கடா. போகடா. ஏங்கா அன்னைக்கு என்ன பெருசா பேசுன? பொண்ணு கொடுக்கலன்னா செத்து போயிருவேன் நாடம்லாம் அண்ணன் ஜாதத்து குட்டாச்சுலக்கா. பின்ன வேற என்ன வேணும்? இது தெரிஞ்சுதான் முதல்ல உன் சவாசமே வேணாம்னு சொன்னேன். இதுக்கு ஒரு முடிவு சொல்லு. பொண்ணுக்கு வயசாகி போகுதுல்லக்கா. டே நீ வேறடா, நானே சின்ன வீட்டை விட்டு ஓட்டான்னு சங்கடத்துல இருக்கேன். நேரங்கால தெரியாம கத்திட்டு இருக்கேன். இதுக்கு தான் இன்னைக்கு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரி ஓடி போட்டானா அவன் களவாணி போயக்கா. நீ பெத்து போட்டிருக்க பாரு. பிள்ளை பாசத்துல 2 பேரையும் கெடுத்து போட்டக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன். ஆயா குபர் அண்ணன் மாலையோட கார்ல வந்திருக்காரு. மாலையோட அடுத்து நம்ம கல்யாணம் தானே சொன்னேன். உன் பிள்ளை எவ்வளவு இழுத்துட்டு வந்துட்டான்ல. என்ன பண்றான் பாரு. அவனை போய் பார்க்கலாம். விளக்க மாதிரி பிஞ்சுக்கு போது பாரு அவனுக்கு. ஓட வெளியில. டேய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க கல்யாணம் விளக்க மாதிரி பிஞ்சுக்கிற மாதிரி அடிக்கிறேன்.